அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஆல், வெல்கம் டு ரிஃபயர்ஸ் டைரி. ட்ரெண்டிங் பன் மஸ்கா, ஈரானி சாய் ரெண்டும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பன்னுக்குள்ளே வைக்கிற ஃபில்லிங் ரெடி பண்ணிக்கலாம். மஸ்கானா பட்டர் இல்லைனா ஃபேட், அதுதான் மீனிங். நான் 80 கிராம்ஸ் ரூம் டெம்பரேச்சரில் இருக்க பட்டர் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கணும். நல்லா சாஃப்டானதுக்கப்புறம் அது கூட 2 டேபிள் ஸ்பூன் கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துருக்கேன். இது கூடவே உங்களுக்கு வெனிலா எசன்ஸ் வேணும்னா அதுவும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஸ்டிஃப் பீக்ஸ் வர வரைக்கும் பீட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஸ்டிஃப் பீக்ஸ் வர மாதிரி நல்லா சாஃப்டாக பீட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ ஒரு பன் எடுத்து அதை 2ஆக கட் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க ஃபில்லிங்கை அதுக்குள்ளே வைக்கணும். ஃபில்லிங் கம்மியாலாம் வைக்கக்கூடாது, நிறையாவே வைக்கணும். உள்ளே நல்லா ஃபில் பண்ணிவிட்டு அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ வெளியவும் அந்த பட்டர் ஃபில்லிங்கை இந்த மாதிரி தடவி விடணும். பன்னில் சைடில் உள்ள அந்த கட்டிங் இருக்குல்ல, அதெல்லாம் கவர் ஆகிற மாதிரி ஃபில்லிங் வைக்கணும். இந்த மாதிரி எல்லா சைடும் அப்ளை பண்ணிட்டோன்னா பன் மஸ்கா ரெடி. நான் இதே மாதிரி இன்னொரு பன்னுக்கும் ஃபில்லிங் வச்சுக்கிட்டேன். பன் மஸ்கா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஈரானி சாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1.5 கப் தண்ணி எடுத்திருக்கேன். இது ஒரு சாஸ்பேன் இல்லைன்னா டீ பாத்திரத்தில் ஊற்றிக்கோங்க. மூடி வைக்கிற மாதிரி இருக்கணும். இந்த தண்ணி கூடயே நான் 2 டேபிள் ஸ்பூன் டீ பவுடர் சேர்த்துருக்கேன். நீங்கள் என்ன டீ பவுடர் யூஸ் பண்ணுறீங்களோ அதையே சேர்த்துக்கலாம். இது கூடவே 4 ஏலக்காய் தட்டி சேர்த்துருக்கேன். இப்போ அது கூடவே 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் சீனி, உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. இதை மூடி வச்சிடணும். மூடிட்டு நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைவோம்ல, அது மாதிரி நான் மாவு பிணைஞ்சு வச்சுருக்கேன். அதை இந்த சைடு மூடியும் அந்த பாத்திரமும் கவர் ஆகுற மாதிரி நல்லா சீல் பண்ணி விடணும். ஹைதராபாத் ஈரானி சாய் அதோட தம்மிலேயே தான் குக் ஆகும். அதுக்காக தான் நம்ம இப்படி கவர் பண்ணி வைக்கிறது. நம்ம நார்மலாக டீ போடும்போது ஓப்பன் பண்ணி வச்சுருவோம், அதில் உள்ள ஆவியெல்லாம் வெளியே போயிடும். இப்படி கவர் பண்ணி வைக்கும்போது அது திரும்ப திரும்ப அந்த பாத்திரத்துக்குள்ளேயே தான் ஸ்டீம் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். அதனால தான் ஈரானி சாயோட டேஸ்ட் கொஞ்சம் டிஃபர் ஆகும். இந்த மாதிரி நல்லா கவர் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சு 15 to 20 மினிட்ஸ் சிம்மர்லேயே தான் இருக்கணும். இது ஒரு சைடில் குக் ஆகட்டும். இப்போ பால் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு அகலமான பாத்திரத்தில் நான் 1.5 கப் பால் எடுத்திருக்கேன். இந்த பால் நல்லா வற்றி பாதியாகி வரணும். பால் இந்த மாதிரி பாயில் ஆகி மேலே வர ஆடை இருக்குல்ல, அதெல்லாம் உள்ளே எடுத்து விட்டுட்டே இருக்கணும். அப்படி இல்லை உங்களுக்கு செப்பரேட்டாக வேணும் அப்படின்னா தனியாக கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக சாய் ரெடி பண்ணிவிட்டு அது மேலே போட்டுக்கலாம். பால் இந்தளவு வற்றி வந்ததுக்கப்புறம் இது கூட 2 டேபிள் ஸ்பூன் கண்டென்ஸ்டு மில்க் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க. டீ டிகாஷன் ரெடி ஆயிடுச்சு. சுற்றி உள்ள மாவெல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணும்போது பார்த்து ஓப்பன் பண்ணணும். உள்ளேருந்து வர்ற ஆவி ரொம்ப சூடாக இருக்கும். அதனால் பார்த்து பொறுமையாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஈரானி சாய் பண்ணுறதுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க டிகாஷனை சேர்த்துட்டு கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாலையும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு வேணும்னா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம செஞ்சுருக்க ஈரானி சாயில் பன் மஸ்காவை டிப் பண்ணி சாப்பிட்டா நல்லா இருந்துச்சு. பட்டர் பன்னை பீட் பண்ண முடியாது, ஆனால் நல்லா இருந்துச்சு.
ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ரிஃபைஸ் டெய்ரிக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.